போட்டுனா அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான பகுதி பார்க்க போறோங்க. ஏன்னா இப்ப கடந்த கால நினைவுகளை அழிக்கிறது, எதிர்மறையான சிந்தனைகளை அழிக்கிறதுக்கான முக்கியமான கருவி தான் நம்ம ஹோப்பனோபோனோ இவ்வளவு நாள் பயன்படுத்திட்டு இருக்கிறோம். அதுல இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா, நமக்குள்ள இருக்கிற இந்த இறைத்தன்மை இல்ல அருட்பெருஞ்சோதி, அறிவுச்சுடர், இப்படி எது வேணாலும் சொல்லாங்க, பிரபஞ்சம், இயற்கை, இது நமக்குள்ளதான் இறைவன் இருக்கிறாங்க அப்படிங்கிறத உணர்வு ஏற்படுத்தி நம்மளுடைய செல்ஃப் டாக் இருக்கு பாருங்க, நமக்குள்ளே நம்ம பேசிக்கிற அந்த செல்ஃப் டாக் தெளிவா பண்றது அப்படிங்கிறது இதுல என்னுடைய 2வது பெனிஃபிட். இன்னொன்னு என்னன்னா, கடந்த கால பதிவுகள்ல இருந்து நமக்கு விடுதலை வாங்கி கொடுக்கறது. ஸோ ஃப்ரீடம் ஃப்ரம் த பாஸ்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ 3 விஷயம் என்னென்னா, நம்மளுடைய எண்ணம், சொல், செயல் இருக்கிற எரர்ஸ் அண்ட் எதிர்மறையான விஷயங்களை அழிக்கிறது ஹோப்பனோபோனோனுடைய முதல் வேலை. 2வது, நமக்குள்ள இருக்கிற த டிவினிட்டி, காட், கடவுள், பிரபஞ்சம், இயற்கை, இது கூட தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்கிறது. 3வது கடந்த காலத்திலிருந்து நம்மளுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கிறது. இது நம்ம ஹோப்பனோபோனோ பயன்படுத்தி நம்ம பண்றோம். இதுக்கு நம்ம அடிப்படை பயன்படுத்துற வார்த்தைகள் ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. இந்த 4 வார்த்தைகளை நம்மளுடைய மைண்ட்ல அமைதியா நம்ம மனசுக்குள்ளேயே நம்ம ரிப்பீட் பண்ணும் பொழுது, நம்ம யாரை நினைச்சு சொல்றோமோ, இல்ல வாழ்க்கை துணை நினைச்சு சொல்றேன், 4 வார்த்தைகள் சொல்லும் பொழுது அவங்கள பத்தி நமக்குள்ள வச்சிருக்கிற எதிர்மறையான கருத்துக்கள், உணர்வுகள் மாறுது. அதனால உறவு தானா மேம்படுதுங்க. இது நம்ம நேரடியா அவங்களுக்கு சொல்லாம நம்ம மனசுக்குள்ளேயே சொல்லும் பொழுது நேரடியா மேம்படுறது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இதை தினமும் காலையில ஒரு 1/4 மணி நேரம், நைட்டு ஒரு 1/4 மணி நேரம் தூங்க போறதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள், ஒரு 48 நாள் வச்சுக்கோங்க. சொல்லும் பொழுது கமிட்மெண்டா எனக்குள்ள இருக்கிற வேண்டாத விஷயங்கள்ல, காலையில சமையல் ரூம்ல இருக்கிற குப்பை தொட்டி எடுத்து வெளியில கொட்டுற மாதிரி எனக்குள்ள பதிவான, இது வரைக்கும் பதிவான எதிர்மறை விஷயங்களை தூக்கி நான் வெளியில கொட்டுறேன் அப்படிங்கிற உணர்வோட நம்ம எடுத்து வெளியில போடுறோம். இதுக்கு ஒரு கமிட்மெண்ட் வேணும். என்னை நானே சுத்தம் பண்ணிக்கிறேன், நம்ம வீட்டை சுத்தம் பண்ற மாதிரி நம்மளுடைய எண்ணத்தை, ஆழ்மான பதிவுகள் சுத்தம் பண்ணிட்டு பார்க்கும் பொழுது, எப்படி ஒரு பல்பு, குப்பை அடிச்சு போன பல்பு நம்ம கழட்டி தண்ணி வச்சு தொடச்சிட்டு, துணி வச்சு தொடச்சு எடுத்து மாட்டோம்னா லைட் பிரகாசமா எரியுதோ, அது மாதிரி நம்ம மனம்ங்கிற கண்ணாடியில வேண்டாத பதிவுகள் இந்த பிறவியிலேயோ நம்மளோட முன் 7 ஜென்மங்களுடைய ஜீன் பதிவுகளா வந்த பதிவுகள் எல்லாமே கிளீன் பண்ணி தொடச்சு நம்ம போட்டு பார்க்கும் பொழுது, உள்ள இருக்கிற அந்த ஞான சுடர், இறைவனுடைய அறிவு பிரகாசம் நமக்குள்ள பிரதிபலிக்கிறதும், நம்ம சுத்தி இருக்கிற உலகத்துல பிரதிபலிக்கிறதையும் நம்மளால உணர முடியுது. அதனால நம்மளுடைய பார்வை டுவர்ட்ஸ் இந்த உலகம் தெளிவா மாறுறதையும், மனிதர்கள் மேல அன்பு உருவாகிறது, வெறுப்புணர்வு மாறுறது, வாழ்க்கை பற்றின நம்பிக்கைகள் மாறி எதிர்மறை எண்ணங்கள் மாறி நம்பிக்கைகள் உருவாகிறது, இது எல்லாமே நடக்க ஆரம்பிக்குது. இவ்வளவு ஹோப்பனோபோனோனுடைய பெனிஃபிட்ஸா இருந்துட்டு இருக்குதுங்க. சரி, இதெல்லாம் ஓகே. இப்போ என்னோட எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் கிளீன் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு வர வேண்டியது, நடக்க வேண்டியது, ஃபியூச்சர் பத்தி நான் யோசிக்கும் பொழுது நான் என்ன பண்றது? இப்ப பணம் சார்ந்த எதிர்மறை கருத்துக்கள் நான் அழிச்சிட்டேன். இப்ப நான் பணம் சம்பாதிக்கணுங்கிற ஒரு எய்ம் வைக்கிறேன். ஏன்னா நம்மளுடைய ஓட்டம் அதிகப்படியான நேரத்தை நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் ஓடிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய உறவுகளுக்காக பர்சனல் டைம் அப்படின்னு பார்த்தா கம்மியா இருக்குது. வேலைக்கான டைம், பிசினஸ்க்கான டைம் தான் நம்ம அதிகமாக ஸ்பெண்ட் பண்றோம். நம்மளுடைய ஹெல்த் பார்த்துக்கிறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம ஒரு வாக்கிங் போறோம், இல்லை ஜிம்முக்கு போறோம்னா மீதி 10 மணி நேரம் நம்ம உட்காந்து சம்பாதிக்கிறதுக்கு தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது பணம் பத்தின ஒரு கனவு, நான் எப்பவுமே சொல்றது என்ன, 1 கோடி சம்பாதிச்சிட்டேன், இந்த வருஷத்தினுடைய என்னுடைய மொத்த வருமானம் 1 கோடியா இருக்குதுன்னு என்னோட கனவா நான் பாக்குறேன், அது ஆல்ரெடி என் அக்கௌண்ட்ல இருக்கிறத நான் பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி நிகழ்காலத்தை கொண்டு நம்ம ஃபீல் பண்ணுங்க, பாக்குறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை எப்படி விஷுவலைஸ் பண்றது, அந்த விஷுவலைசேஷனுக்கு எப்படி ஃபீலிங் ஆட் பண்றது, அதை எப்படி ரிப்பீட் பண்றது. இது பணம் மட்டும் இல்ல, ஒரு ஹெல்த், எனக்கு ஹெல்த் இஷ்யூ ஒன்று இருக்குது, ஒரு முழங்கால் வலி இருக்குது அப்படின்னா என் முழங்கால் வலி சரியாயிருச்சு, நான் ஆரோக்கியமா இருக்கேன், நான் நல்லா நடந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறத ஒரு விஷயத்த நான் நினைச்சு காட்சிப்படுத்தி நான் பார்க்குறோம். ஒரு ஸ்கின்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அது சரியாயிருச்சு, இல்லை வேற ஏதோ ஒன்று அல்சரா இருக்கலாம், கண்ணாடி போட்டிருக்கிறோம்னா பவர் எனக்கு நார்மல் ஆயிடுச்சு, இப்படி நினைச்சு
அந்த விஷயம் சரியாயிட்டதாக நம்ம விஷுவலைஸ் பண்ணி நம்மளோட மனக்காட்சியில நம்ம பார்க்குறோம். அது பார்க்கும் பொழுது நமக்குள்ள ஒரு ஹாப்பினஸ் ஃபீலிங் வருது. வாவ்! சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. இப்ப நான் அந்த பணத்துக்கே சொன்னோம்னாலே எனக்கு 1,00,00,000 அக்கவுண்ட்ல என்னோட பேலன்ஸ்ல காட்டுது. அத பார்க்கும்போது ஐ ஃபீல் ஹாப்பி. நான் எக்ஸாம்ல வந்து 100க்கு 100 நான் வாங்கிட்டேன். இன்னைக்கு ஃபெயில் ஆயிட்டு இருப்போம். ஆனா வந்து என்னுடைய ட்ரீம் வந்து 100க்கு 100 நான் வாங்கிட்டேன். இல்ல ஒரு நீட்னா எவ்வளவு ஸ்கோர்? 700க்கு 700க்கோ இல்ல 500க்கோ எவ்வளவோ ஒரு ஸ்கோர் வைப்பாங்க. அதுல வந்து மேக்ஸிமம் ஸ்கோர் போன வருஷம் எவ்வளவு வாங்குனாங்களோ அதை விட நான் அதிகமா வாங்கிட்டேன். அதை பார்க்கும் பொழுது ஐ எம் ஃபீலிங் ஹாப்பி. அப்படி இந்த எதிர்காலத்துல வரக்கூடிய விஷயத்த நம்ம இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா ஆங்ஸைட்டியா பார்க்குறோம். ஒரு கதவுக்கு அந்த பக்கம் என்ன இருக்குது அப்படின்னு தெரியலனா அந்த கதவுக்கு அந்த பக்கம் ஏதோ இருக்குமோ, பேய் இருக்குமோ, பூதம் இருக்குமோ அப்படின்னு நினைக்கலாம். இல்ல அந்த பக்கம் ஒரு தேவதை இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். அப்ப நமக்கு தெரியாத விஷயத்தை பத்தி நம்ம யோசிக்கும் பொழுது அது மேல இருக்கிற எதிர்மறையாவே சிந்திச்சு பழகிட்டோம். எனக்கு இப்படி ஆயிருமோ, இல்ல இது எனக்கு இது ஆகாமையே போயிருமோ, எனக்கு இது கிடைக்காம போயிருமோ, இந்த வேலை போயிருமோ, ப்ராஜெக்ட் போயிருமோ, இப்படி அதெல்லாம் நினைக்க நினைக்க நமக்குள்ள ஒரு ஆங்ஸைட்டி கிரியேட் ஆகுது. சரி, எல்லாமே இருக்கிறவங்க மட்டும் ஹாப்பியா இருந்துடுறாங்களே என்ன? கோடிக்கணக்குல சொத்து இருக்கு, பணம் இருக்கு, கார் இருக்கு, பங்களா இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்படி இருந்ததுக்கு அப்புறம் நம்ம சூப்பர் ஹாப்பியால இருக்கணும். அவங்களுக்கு ஏன் துக்கம் வருது? அப்போ நம்மளோட எண்ணத்தை ஒழுங்குபடுத்திக்கல, அலைன் பண்ணிக்கல அப்படின்னா நம்ம எல்லாமே இருந்தாலும் நமக்கு ஹாப்பி இல்லை, ஒண்ணுமே இல்லைனாலும் ஹாப்பியா இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ ஹாப்பினஸ் இஸ் அ மைண்ட் செட், ஸ்டேட் ஆஃப் மைண்ட். ஸோ அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டை நெகட்டிவ் சைடில் போகாம பாசிட்டிவ் சைடில் வச்சுக்கிறதுக்கு இந்த விஷுவலைசேஷனுங்கிறது, ஒரு விஷயம் நடக்காத விஷயத்தை நினைச்சு இப்படி நடந்துருமோ நெகட்டிவா நினைச்சு வருத்தப்படுறதுக்கு, இப்படிதான் நடக்கும். ஒரு உதாரணமா ஒரு திருமணம் ஆகிறது ஒருத்தர் லேட் ஆகுது அப்படின்னா, எனக்கு எப்பதான் திருமணம் ஆகும், இப்படியே ஆயிருமா, இப்படியே இருந்துருமா, ஆகாம போயிருமா, அப்படி இப்படியா நினைச்சு வருத்தப்படுறதுக்கு, அதுல எனர்ஜி லூஸ் பண்றதுக்கு பதிலா நான் திருமணம் நடக்கிறத நான் பாக்குறேன். நான் எதிர்பார்த்த மாதிரியான ஒரு பெண்ணோட எனக்கு திருமணம் நடக்கிறத நான் வந்து ஒரு அந்த மேரேஜ் ஹாலில் நடக்கிறதும், எல்லா ரிசப்ஷன்ல இருக்கிறதும், எல்லாம் ரிசீவ் பண்றதும், எல்லாரும் எனக்கு கங்க்ராட்ஸ் பண்றது, இதெல்லாம் நான் விஷுவலைஸ் பண்ணி நான் பார்க்க ஐ ஃபீல் ஹாப்பி அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நம்ம வந்து எனர்ஜி கொடுக்க என்ன ஆகுதுன்னா, அது வந்து இந்த ஃபீலிங் வந்து ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நடந்ததாக நம்ம மனசு அதை அக்செப்ட் பண்ணிக்குது, சப்கான்சியஸ் மைண்ட் அதை அக்செப்ட் பண்ணிக்குது. அதனால பிரெயினுடைய அந்த நியூரல் நெட்வொர்க்ஸ் வந்து ரீவயரிங் ஆகுது அப்படிங்கிறாங்க. இப்போ திடீர்னு இப்போ ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க 1,00,00,000 சம்பாரிச்சிருவீங்க இந்த வருஷத்துலன்னு சொன்னா நம்ம மைண்ட் அக்செப்டே பண்ண மாட்டேங்குது. ஏன்னா நம்ம அந்த மாதிரி கண்டிஷன் ஆயிட்டோம். 1,00,00,000 அதெல்லாம் எங்கெங்க நினைச்சு பாக்குறது நமக்குலாம், அதெல்லாம் எப்படி நீங்க 1,00,00,000 சொல்றதுக்கே எனக்கு அது என்னோட எண்ணத்துக்குள்ளேயும் வரமாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி தான் யோசனை வரும். அப்போ சில விஷயங்கள் நம்மளால இவ்வளவுதான் முடியும், நமக்கெல்லாம் இவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் ஆயிட்டோம். அந்த ஃபிக்ஸிங்கை வந்து நம்ம ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆனதனுடைய பாஸ்ட்டை வந்து எரேஸ் பண்றதுக்கான அந்த 4 வார்த்தைகளை தொடர்ந்து பயன்படுத்தி நம்மளோட கேரக்டர்னுடைய ஃபிளாஸ், நம்மளால இதுதான் முடியும், இதுதான் முடியாது அப்படின்னு நம்ம எல்லாம் ஏற்படுத்தி வச்சிருந்த அந்த நம்பிக்கைகள் எல்லாம் எரேஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கனவுங்கிற சப்ஜெக்ட்ல போகும் பொழுது அதை வந்து தத்ரூபமா நம்ம பார்க்குறோம். ரொம்ப நீங்க ப்ராக்டிக்கலா நீங்க செஞ்சு பார்க்க முடியும். ஒரு கார் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னு வச்சுங்க, ஒரு பர்டிகுலர் மாடல் காரு, இந்த கலர் காரு, அந்த காரை நான் வாங்கிட்டேன், நான் இப்போ ஓட்டிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறத நீங்க நீங்க வச்சிருக்கிற கார் சாதாரண காரா இருக்கலாம், நீங்க காரே இருக்கலாம், பைக்ல கூட போகலாம், பஸ்ல கூட போகலாம். பட் அந்த காரை நான் வாங்கி ஓட்டிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் பொழுது அதை நம்ம என்ன பண்றோம்னா மைண்டை சீட் பண்ற மாதிரி தான். அதை வாங்கி நான் ஓட்டிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம ப்ரெசென்ட்ல பாக்குறோம், ஃபியூச்சர்ல பாக்குறது இல்லை. ப்ரெசென்ட் டென்ஸ்ல இப்போ எனக்கு நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு குழந்தைங்களுக்கு வந்து எக்ஸாம் பாஸ் பண்ணிடுவோம், படிச்சிருவோம், நான் படிச்ச கொஸ்டின் வருமோ, அப்படியா இப்படியான ஆங்ஸைட்டில போயிட்டு இல்ல நடக்கிறதுக்கு முன்னாடியே அந்த விஷயத்தை பத்தி நெகட்டிவா ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள போய் அதை பத்தி ஒரி பண்றது, ஒரி பண்ணி எனர்ஜி லூஸ் பண்றது பதிலா நான் படிச்ச கொஸ்டின் வருது, நான் எக்ஸாம் ஹாப்பியா முடிக்கிறேன், டைமுக்கு முடிக்கிறேன், ரிசல்ட் வருது, 100க்கு 100 வாங்குறேன், எல்லாரும் எனக்கு வாழ்த்து சொல்றாங்க, பேப்பர்ல எல்லாம் எங்க ஸ்கூலோட இதுல பேப்பர்ல போட்டோ எல்லாம் போட்டுருக்காங்க, ஐம் ஃபீலிங் ஹாப்பி அபவுட் இட் அப்படின்னு அதை ஒவ்வொரு நாளும் நினைச்சு நினைச்சு நம்ம பார்த்துட்டே இருக்கும் பொழுது அந்த எனர்ஜி வந்து வேஸ்ட் ஆகுறது இல்லைங்க, அது எல்லாமே வந்து நம்ம ப்ரொடக்டிவா கன்வெர்ட் ஆகுது. அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் பார்த்தோம்னா ஏஜ்டா இருக்கிறவங்க, ரொம்ப வயசானவங்க, ரிட்டையர் ஆனவங்க பார்த்தா
ஸ்பிரிச்சுவலா வந்து என்ன அச்சீவ் பண்ண முடியும்? இந்த எல்லாத்தையும் செஞ்சுட்டேன் நானு. ரிட்டயர்மெண்ட் ஆயிட்டேன். குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டேன். பேரம்பேத்தி பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்றது? அப்படின்னா, இந்த பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் அப்படிங்கிற ஒரு திருக்குறள் நம்ம கேட்டிருக்கிறோம். அப்ப இந்த பிறவிங்கிற கடல் நீந்தணும் அப்படின்னா, நீ வாழும் இந்த வாடகை வீட்டை உன் சொந்த வீடாக ஆக்கிக்கொள் அப்படிங்கிறார் வள்ளல் பெருமான் சொல்லும் பொழுது, நாம் வாழும் இந்த வீடு அப்படிங்கிறது நம்மளுடைய உடல். இப்போ கவினுடைய வாய் பேசிக் கொண்டிருக்கிறது. கவின் எங்கே இருக்கிறார்? இந்த உடலுக்குள் இருக்கிறார். ஆச்சுங்களா? இந்த உடல் தான் நாம் வாழும் வீடு. இந்த வீட்டை உன் சொந்த வீடாக ஆக்கி கொண்டால் இன்னொரு வீடு தேடி போக வேண்டியது இல்லைங்கிறாங்க. அப்ப என்னன்னா, நம்ம இந்த ஜீவனோடைய சமாதி ஆகிறது. ஜீவ சமாதி, ஜீவ ஐக்கியம் அப்படின்லாம் சொல்றாங்க. பரமாத்மா ஜீவாத்மா ஐக்கியம். இது எல்லாம் எங்கேயோ வானத்தில் நடக்கிறது சமாச்சாரம் இல்லைங்க. ஏன்னா இதனால கடவுள்னா எங்கேயோ வானத்துல இருக்கிற மாதிரியும், இப்ப முருகர்னா பழனி மலையிலையும் மருதமலையில இருக்கிறாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம். இப்பதான் தெரியுது அது கடவுள் கடத்திற்குள் நமக்குள்ளதான் இருக்கிறாங்க. அப்படிங்கறத நம்ம உணர்ந்ததுக்கு அப்புறம் அந்த ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம் நமக்குள்ளதான் நடக்குது. அப்போ அதுக்கான ட்ரீம் ஆர் கோல் என்ன? நான் அந்த பிறவியில பரமாத்மாவோட நான் ஐக்கியமாயிடுறேன். இன்னொரு பிறவி எனக்கு வேண்டாம், முக்தி அடைஞ்சிருவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ள நம்ம ஃபர்ஸ்ட் வரோம். அந்த மாதிரி எண்ணமே இது வரைக்கும் நம்ம யோசிச்சது இல்லை. ஏன்னா நமக்கு இருக்கிற அவசரம், பணம் சம்பாதிக்கணும், குடும்பத்தை பார்க்கணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், இப்படியே ஓடிட்டு இருக்கும் பொழுது பிறவி பெருங்கடல் எங்க போய் நீந்த போறதை பத்தி யோசிக்கிறது நமக்கு இருக்கிற நேரமே பத்த மாட்டேங்குது. அதுக்கு யோசிக்க டைம் இல்லைங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோம். அப்போ இப்போ ஒரு கனவு ஒன்று கிரியேட் பண்றோம். ஓகே, இந்த பிறவியில் நான் முக்தி அடைஞ்சிட்டேன். ஏன் அதை பத்தியும் நம்ம இப்பவே யோசிக்க வேண்டியதா இருக்குது. இப்போ சின்ன வயசுல இருக்கிறவங்களே இருப்பீங்க இந்த காலில். அப்போ அது ஏன் யோசிக்க வேண்டியதா இருக்குதுன்னா, இந்த லைஃப் வந்து ரொம்ப அன்சர்டைனா இருக்குது. எப்போ யாருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல, யாருக்கு எவ்வளவு நாள் ஆயுள்ங்கிறதும் தெரியல. அப்போ இன்னைக்குதான் என்னுடைய கடைசி நாள் அப்படின்னா, நான் என்ன முக்கியமா பண்ண வேண்டிய ப்ரையாரிட்டி டாஸ்க் என்ன? என்னுடைய சிந்தனையில் இருக்கிற முக்கியமான ப்ரையாரிட்டி என்ன? நான் 1 கோடி சம்பாதிக்கிறதா? தெரியலையே. நம்ம நாளைக்கு நான் இல்லையா அப்படின்னா நம்ம 1 கோடி சம்பாதிச்சு என்ன பண்ண போறேன்? ஸோ இந்த பெர்செப்ஷன்லேயே லைஃபை பார்க்க வேண்டியது இருக்குது. நான் 50 வருஷம் இருந்தேன்னா என்ன பண்ணுவேன், இன்னைக்கோட என் கடைசி நாள்னா என்ன பண்ணுவேன்? ஸோ 2 ஆங்கிளையும் நம்ம யதார்த்தமா பார்க்க வேண்டியது. ஏன்னா ப்ராபபிலிட்டி இருக்கு, யாருக்குமே கேரண்டி இல்லை. 90 வயசு எங்க தாத்தா இருந்தாங்கன்னா நானும் 90 வயசு இருப்பேன்னு கேரண்டி இல்லை. எனக்கு எவ்வளவு நாள் ஆயுள் நிர்ணயம்ங்கிறது தெரியல. அப்ப இன்னைக்குதான் கடைசி நாள்னா என்னுடைய எண்ணம் எதை நோக்கி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது எனக்குள்ள இருக்கும் பரமாத்மாவோட நான் ஐக்கியமாகணும். ஏன்னா அந்த யமன் ஒரு கேரக்டர் சொல்றாங்க, உயிரை எடுக்கிறதுக்காக யமன் ஒரு ஆள் எருமை மேல கொண்டு வராங்க. மார்க்கண்டேயர் ஓடி பிடிப்பார் யமன். அவர் மார்க்கண்டேயர் என்ன பண்ணுவாரு, ஓடி போய் சிவனை பிடிச்சிக்கிறாரு. அப்போ சிவனை பிடிக்கிறதுங்கிறது வந்து நம்ம ஓடி போய் சிவன் கோயில போய் நம்ம பிடிக்கிறதுங்கிறது இல்லை, நம்ம எண்ணத்துல போய் சிவனை பிடிக்கிறோம். அதாவது சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி, சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி, சித்தத்துக்குள்ளே சிவலிங்கம் இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம அடிப்படையா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கமா இருக்குது அப்படிங்கிறாங்க. நம்ம ஜீவன் தான் சிவலிங்கம். இப்ப எல்லாத்துக்கும் பேர் பாருங்க எப்படி பேர் வச்சிருக்காங்கன்னு. நம்ம பேர் எல்லாமே சாமி பேரை வச்சிருக்காங்க. அப்ப அந்த ஜீவனுக்கு தான் பேர் வச்சிருக்காங்க இல்லையா? ராமசாமின்னு ஒருத்தர் இருக்காரு, இறந்து போயிட்டாரு. ராமசாமி போயிட்டாருங்க, பாடி எடுங்க. அப்ப பேர் வச்சது யாருக்கு? பாடிக்கா ராமசாமிக்கா? உயிருக்கா பாடிக்கா? உயிருக்கு தான் பேர் வைக்கிறாங்க. அந்த ஜீவன் தான் சிவலிங்கமா இருக்குது, ஜீவன் தான் தெய்வமா இருக்குது, அதான் அறிவா இருக்குது, அதான் கடவுளா இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்ப இத்தனை நாளா வந்து கடவுள்னா எங்கேயோ இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தோம். இப்பதான் புரியுது கடவுள் நமக்குள்ளதான் இருக்கிறாங்க அப்படின்ட்டு. அதனால ஸ்பிரிச்சுவலுக்கான ட்ரீமும் கிளாரிட்டி தெளிவா வேணும். அப்ப 4 ஏரியாவில் இருக்கிற ட்ரீம்ஸுக்கும் விஷுவலைசேஷன் நம்ம என்ன பண்ண போறோம்? ஹெல்த்துக்கான ட்ரீம் என்ன, வெல்த்துக்கான ட்ரீம் என்ன, ரிலேஷனுக்கான ட்ரீம் என்ன, ஸ்பிரிச்சுவலுக்கான ட்ரீம், இந்த 4 ஏரியால இருக்கிற ட்ரீம்ஸுக்கு விஷுவலைசேஷன் பண்ணி நான் ஆரோக்கியமா இருக்கேன், என் உடல் நல்லா இருக்கு, இதே மாதிரி ஆரோக்கியம் எனக்கு நான் கடைசி வரைக்கும் இருப்பேன், ஹெல்த்தியா ஹாப்பியா நடப்பேன், எனர்ஜெட்டிக்கா இருப்பேன் அப்படிங்கிறது எல்லாமே தொடர்ந்து நம்ம விஷுவலைஸ் பண்றோம், அதை ஃபீல் பண்றோம். நார்மலான விஷயத்த ஈஸியா விஷுவலைஸ் பண்ணிடலாம், ஃபீல் பண்ணிடலாங்க. ஆனா சேலஞ்சிங்கான விஷயம், நமக்கு இதெல்லாம் நடக்காது. ஒரு எக்ஸாம் டைம்ல இருக்கிறவங்களுக்கும், ஒரு நல்ல ஹெல்த் இஷ்யூ சிவியரா இருக்கிறவங்களுக்கும், ஒரு ரிலேஷன்ல ஒரு கமிட்டட் ரிலேஷனுக்குள்ள நம்ம ஒன்றும் அமைய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இனிஷியலாக கஷ்டமா இருக்கும். ஆனா
அதை வந்து விஷுவலைஸ் பண்ணி 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 பழகிட்டோம்னா அது நமக்கு ஒரு குறையாவோ அது இல்லைங்கிற மாதிரியே நமக்கு எதுவுமே தெரியாது. இப்போ ஒருத்தவங்க கூட இல்ல, தூரமா இருக்கிறாங்க. அவங்கள கூட இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னா, கூட இருக்கிறாங்கன்னு நெனச்சு பார்க்க வேண்டியதுதான். அப்போ இது இல்லைன்னு நெனச்சு வருத்தப்படுறது பரவாயில்லையா? இல்ல கூட தான் இருக்கிறாங்கன்னு நெனச்சு ஃபீல் பண்றது பரவாயில்லையா? அப்போ நம்ம ஒரி அப்படிங்கிற கவலைங்கிற சப்ஜெக்ட்குள்ள இருந்து நம்ம ஹாப்பினஸ்ஸா நம்ம வந்து நம்மளோட எண்ணத்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட மாத்திக்கிறது தான் பேசிக்கான விஷயம். சரிங்க. இப்ப நம்ம வந்து ஹோப்பனோபோனோ பயிற்சிக்குள்ள போயிரலாம். இன்னைக்கு நேரடியா வந்து நம்மளுடைய சுவாசத்த கவனிச்சுட்டு, கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு, மூச்ச மெதுவா உள்ள இழுத்து விட்டுட்டு, உடலுக்கு நன்றி சொல்லிட்டு, நம்ம குறிப்பா வந்து இன்னைக்கு ரொம்ப நெருக்கமானவங்கள நெனச்சு, ஐ அம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ, ஐ லவ் யூ சொல்றோம். யார நெனச்சா ரொம்ப நமக்கு தொல்ல குடுக்குறவங்களா இருக்காங்களோ, ரொம்ப எதிர்மறையான ஆட்கள் நம்ம வேலை செய்ற இடத்துல இருக்கலாம், வீட்லயே இருக்கலாம். அவங்கள நெனச்சு இன்னைக்கு அவங்கள வந்து கிளியர் பண்ணி விடுறது தான் இன்னைக்கு மெயினா நம்ம பார்க்க போற ஹோப்பனோபோனோ பயிற்சிங்க. சரி. நீங்க இருக்கிற இடத்துல கம்ஃபர்டபுளா அமைதியா உட்காந்துக்குங்க. மொபைல் சைலன்ட்ல போட்டுங்க. நானும் என் மொபைல் சைலன்ட்ல பண்ணிக்கிறேன். மூச்ச கவனிச்சுக்கங்க. ஜஸ்ட் மூச்ச நீங்க எதுவும் ஆல்டர் பண்ண வேண்டாம். அப்படியே பாருங்க. மெதுவா உள்ள போயிட்டு வெளியில வரத அப்படியே கவனிங்க. கொஞ்சம் மெதுவா மூச்ச உள்ள நல்லா டீப்பா இழுத்து, மெதுவா ரிலீஸ் பண்ணுங்க. இப்போ என்னை தொடர்ந்து சுமந்து கொண்டு, எனக்காக எல்லா வேலைகளையும் தொடர்ந்து எனக்காக செய்து கொண்டிருக்கிற என்னோட உடலுக்காக நன்றி. என் உடலில் இருக்கும் அனைத்து பாகங்களுக்கும் உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்னே தெரியல. பயங்கர ஹைடெக்கான ஒரு மெஷின் வேலை செஞ்சுட்டு இருக்கு. உணவு உள்ளதெல்லாம் என்னென்னமோவா மாத்தி குடுக்குது. எலும்பா மாறுது, ரத்தமா மாறுது, சதையா மாறுது, முடியா மாறுது, நகமா மாறுது. நான் சாப்பிட்டு தூங்கிடுறேன். ஆனா உள்ளுக்குள்ள இவ்வளோ வேலை நடந்துட்டு இருக்குது. இது அனைத்துக்காகவும் நன்றி. இது அனைத்தையும் இயக்கிக் கொண்டிருக்கும் என் ஜீவன் சிவலிங்கமாக இருந்து விளங்கிக் கொண்டிருக்கும் என் உயிருக்கும், இந்த உயிராக இருக்கும் இறைவனுக்கும் நன்றி. இப்போ எனக்கு நெருக்கமான வாழ்க்கையில் என் வாழ்க்கை துணையாக இருக்கலாம், குழந்தையாக இருக்கலாம். என்னோடு நெருக்கமாக இருப்பவர்களை நினைத்து, அவர்களுக்கு நான் தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுகளுக்காகவும், பேசிய கடுமையான வார்த்தைகளுக்காகவும், ஐ அம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ, ஐ லவ் யூ. இந்த 4 வார்த்தைகள் தான் ஹோப்பனோபோனோவுடைய அடிப்படையான வார்த்தைகள்ங்கிறது புதுசா வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ அம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ, ஐ லவ் யூ. என்னோடு நெருக்கமான உறவில் இருப்பவர்கள், என்னுடைய பெற்றோர்களாக இருக்கலாம், என்னுடைய வாழ்க்கை துணையாக இருக்கலாம், என்னுடைய குழந்தைகளாக இருக்கலாம், என்னுடைய தாத்தா பாட்டியா இருக்கலாம். அவங்கள நினைச்சு உங்களுக்கு யார் ஞாபகத்துக்கு வராங்களோ அவங்கள நினைச்சுங்க. அவங்கள நினைச்சுட்டு அவங்களுக்காக நான் தெரிஞ்சோ தெரியாமலோ கடுமையான வார்த்தைகள் பேசியிருந்தாலும், அவர்கள் எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ கடுமையான வார்த்தைகள் பயன்படுத்தி இருந்து, அதனால எனக்குள்ள ஒரு எதிர்மறை எண்ணம் உருவாகி இருந்திருந்தால், அந்த எதிர்மறை எண்ணம் எனக்குள் உருவானதற்காக ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ, ஐ லவ் யூ. எதுக்காக தேங்க் யூ, ஐ லவ் யூ சொல்றோம்னா, அந்த எதிர்மறை எண்ணம் என்னை விட்டு விலகி விட்டதற்காக. அது எனக்குள்ள இருக்குன்னு நான் உணர்ந்துட்டேன். அது எனக்குள்ள இருந்து விலகுனதுக்காக நான் ஐ எம் சேயிங் தேங்க் யூ. என்னை நானே நேசிக்கிறேன். எனக்குள் அவர்களைப் பற்றி சிந்தனைகள் வரும்பொழுது அவர்களையும் நான் நேசிக்கிறேன். இந்த 4 வார்த்தைகள் எனக்குள் இருக்கும் மனம்
எனக்குள் இருக்கும் அறிவோடு மனம் ஒரு மாணவனாகவும் அறிவு ஒரு வாத்தியாராகவும் எனக்குள் இருப்பதை நான் காட்சிப்படுத்தி பார்க்கிறேன். இப்ப இந்த 4 வார்த்தைகளை சொல்வது இவ்வளவு நாள் கட்டுக்கடங்காமல் அது போன போக்கிலே போய்க் கொண்டிருந்த மனம் இன்று பவ்யமாக எனக்குள் இருக்கும் வாத்தியாரான இறைவனிடம் கைகட்டி இவ்வளவு நாள் தெரிஞ்சோ தெரியாமலோ நான் ஏற்படுத்தி வைத்திருந்த எதிர்மறை பதிவுகளுக்காக வருந்தி ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ, இதுதான் கான்வர்சேஷன் நடக்குதுங்க. நமக்குள்ள மனமும் அறிவும் பேசிக்கிறதா கான்வர்சேஷன் நடந்துட்டு இருக்கு. அப்போ இந்த மனம் அறிவுக்கான கான்வர்சேஷன் நடக்க நடக்க என்ன ஆகுதுன்னா, மனம் அப்படிங்கிற சப்ஜெக்டே கம்ப்ளீட்டா எரேஸ் ஆகி அறிவுங்கிறது வந்து தான் முழுமையா இந்த பிரகாசம் நமக்குள்ள விளங்க ஆரம்பிச்சிருது. நமக்குள்ள அந்த டீச்சர் மட்டும்தான் இருக்கிறாங்க. இப்ப அந்த ஸ்டூடெண்ட் குறும்பு பண்ணிட்டு இருந்த ஸ்டூடெண்ட் வந்து காணாம போயிட்டாரு. எப்ப காணாம போறாங்கன்னா, நமக்குள்ள இருக்கிற எல்லா எதிர்மறை பதிவுகளையும் நம்ம எரேஸ் பண்ணும்போது காணாம போயிடுறாங்க. ஸோ அதுக்கான ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினமும் ஒரு 1/4 மணி நேரம் காலையிலையும் தூங்கி எழுந்தவுடன் தூங்க போறதுக்கு முன்னாடி இல்லை இடையில எந்திரிச்சிடுறீங்க, 1 மணி 2 மணிக்கு எந்திரிக்கிறீங்க, தூக்கம் வரல படுத்துக்கிறீங்க, அப்ப யோசிக்கிறீங்க யார் யார் நினைச்சு இன்னைக்கு காலையில இருந்து ஆபீஸ்ல யாரெல்லாம் எனக்கு டென்ஷன் பண்ணாங்களோ, இல்லை யாரெல்லாம் நல்லது பண்ணாங்களோ எல்லாரும் நினைச்சும் ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூங்கிற வார்த்தையில ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கும் பொழுது ஒன்று மைண்டு கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகி ரிலாக்ஸ் ஆயிடுவீங்க, நல்லா தூங்கிடுவீங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் எந்திரிக்கும் போது ஹாப்பியாக இருக்கும். இன்னைக்கு டே எப்படி இருக்க போகுதுன்னு நினைச்சா ஹாப்பியாக இருக்கும். இன்னைக்கு ஆஃபீஸ் போய் எல்லாத்தையும் சந்திக்க போறேன்னு நினைச்சா ஹாப்பியாக இருக்கும். அதே மாதிரி தொடர்ந்து எனக்கு தொல்லை கொடுத்து கொண்டு இருப்பவர்கள் என்னை மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்க, நான் எதுவுமே அவங்களுக்கு பண்ணல ஆனாலும் தொடர்ந்து தொல்லை கொடுக்குறாங்க அப்படின்னா, முதல்ல அவங்கள நினைச்சு இந்த 4 வார்த்தையில சொல்லிடுறீங்க. எதற்காக ஐ எம் சாரி, நீங்க எதுவுமே செய்யாம அவங்க உங்களுக்கு தொந்தரவு கொடுக்குறவங்களுக்கு எதுக்கு சாரி சொல்லணும்னா, அவங்கள நினைக்கும் போது எனக்குள்ள ஒரு எதிர்மறை எண்ணம் உருவாகுது. அந்த எதிர்மறை எண்ணம் ரொம்ப டேஞ்சர். எனக்குள்ள எல்லா விதமான நோய்களுக்கும், எனக்கு வர துன்பமான உணர்வுக்கும், என்னை தூங்க விடாமல் செய்யும் அந்த எதிர்மறையான உணர்வுக்கும் அந்த ஒரு வெறுப்புணர்வு தான் காரணமா இருக்குது. அவங்க உருவாக்கி விட்டதா இருந்தாலும் அது எனக்குள்ள இருக்குது. ஸோ அந்த உணர்வு எனக்குள்ள வந்ததற்காக ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. அந்த உணர்வு எனக்குள் இருப்பதற்காக நான் வருந்துகிறேன், என்னை மன்னியுங்கள், நன்றி, நான் உங்களை நேசிக்கிறேன். தமிழ்ல சொல்லணும்னா இதான் விஷயம். அப்ப இதை தொடர்ந்து சொல்ல சொல்ல என்ன ஆகுதுன்னா, அவங்க மேல இருக்கிற அந்த எதிர்மறை உணர்வு மாறி அவங்க மேல நேச உணர்வு வந்துருது. அப்போ அவங்க மேல எப்படி உங்களுக்கு யாரை அவங்க வீட்டுல யாரை பிடிக்குமா, அம்மா பிடிக்கும்னா அந்த அம்மா கிட்ட பார்க்கும்போது என்ன மாதிரி ஃபீலிங் வருமோ அந்த மாதிரி உங்களுக்கு விரோதியா இருந்தவங்களோட நினைச்சு இந்த 4 வார்த்தைகளை தொடர்ந்து ரிப்பீட் பண்ணும் பொழுது அவங்க உங்களுக்குள்ள இருந்த அவங்கள பத்தின விரோத உணர்வு எதிர்மறை உணர்வு மாறி நேச உணர்வு மாறும் பொழுதுங்க, ஆட்டோமேட்டிக்கா ஒன்னா அவங்க உங்களுக்கு நல்லவனா மாறிடுவாங்க, இல்லைன்னா உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. இந்த ரெண்டுல ஏதோ ஒன்று நடக்கும். அவங்களால உங்களுக்கு தொந்தரவுங்கிறது இருக்காது. நீங்க அவங்க முன்ன பார்த்த மாதிரி பார்க்க மாட்டீங்க, ஆட்டோமேட்டிக்கா அவங்க மாறி இருப்பாங்க. ஏன்னா அந்த எண்ண அலைகள் வந்து அவங்கள போய் தொடுது. இப்ப நம்ம சொல்லுவாங்க இல்லையா, அப்பதான் நினைச்சு நீங்க கால் பண்ணீங்க, யாரோ உங்களை நினைக்கிறாங்க விக்கல் எடுக்குது, யாரோ உங்களை திட்டுறாங்க புற போகுதுன்னு சொல்றாங்களா, அந்த நினைக்கும் பொழுது இன்னொருத்தவங்களோட நினைவு போய் நம்ம தொடருங்க. நான் ரூம்குள்ள இருந்து பேசிட்டு இருக்கிறேன், வீட்டுல இருந்து பேசுறேன், இன்னொருத்தரை பத்தி பேசுறேன்னா அவங்களுக்கு நீங்க ஃபோன் பண்ணியோ இல்லை அவங்க பக்கத்துல வீட்டுக்கு வெளியே இருந்தாங்களோ கேட்டுக்க போறது இல்லை, உங்களோட எண்ணத்து மூலமாவே அவங்கள போய் தொட்டுறீங்க. அப்ப நம்ம ஒருத்தவங்க பத்தி எதிர்மறையா நினைக்கிறோம்னாலே ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு அந்த கனெக்ஷன் ஆயிருது. இப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம செல்போன்ல இருந்து சிக்னல் போற மாதிரி நம்ம மைண்ட்ல இருந்து எண்ணங்கள் மூலமா அலைகள் போய் அவங்களை தொட்டுருது. இப்ப நம்ம இந்த 4 வார்த்தைகளை பயன்படுத்தி அவங்க மேல இருக்கிற அந்த எண்ணத்தை மாற்றும் பொழுது, ஒப்பீனியன் மாற்றும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அவங்க நம்ம மேல இருக்கிற ஒப்பீனியன், நம்மகிட்ட அவங்க பேசுற விதம், பழகுற விதம் எல்லாம் மாறி போயிருது. இது நேரில் நடக்காம நம்மளுடைய மைண்டுக்குள்ள அமைதியா நடக்கும் பொழுது ரிசல்ட் மாறி வர்றதுதான் இதனுடைய ஆச்சரியமான விஷயம். குறிப்பா வாழ்க்கை துணை மேல நிறைய தடவை சொல்லுங்க. பெண்களா இருந்தா கணவன் நினைச்சு சொல்லுங்க, ஆண்களா இருந்தா மனைவி நினைச்சு சொல்லுங்க. அதே மாதிரி குழந்தைகள் பெற்றோர்களுக்குள்ள சில வீடுகள்ல ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்கிறத நான் பாக்குறேன்.
அந்த மாதிரி இருந்ததுன்னா, இங்க இருக்கிறவங்க குழந்தைங்களா இருந்தீங்கன்னா அப்பா அம்மா நினைச்சு சொல்லுங்க. இங்க பெற்றோர்களா இருந்தீங்கன்னா குழந்தைங்களை நினைச்சு சொல்லி, எப்படியோ தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க கிட்ட நீங்க கடுமையான வார்த்தைகள் பேசுனதுனாலயோ இல்ல அடிக்கலாம் கூட செய்யறாங்க. அப்ப அந்த மாதிரிலாம் செய்யும் பொழுது ஏற்பட்ட எதிர்மறை பதிவு, ஆழ்மன பதிவு வந்து என்னை விட்டு நீங்கிறத நான் முழுமையா உணர்றேன். நான் இது வரைக்கும் செய்த தவறுகள் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்திருந்தால் ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. இந்த 4 வார்த்தைகளை பயன்படுத்தி தொடர்ந்து சொல்ல சொல்ல என்ன ஆகுதுன்னா, அந்த எதிர்மறையான உணர்வு நமக்குள்ள இருந்து அழிக்கப்பட்டு நல்ல உறவு மேம்படுதுன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்குள்ள சண்டை சச்சரவு எதுவுமே இருக்காது. இல்ல. அப்போ நம்ம செய்ய வேண்டியது வந்து இந்த 4 வார்த்தைகளை நம்ம ரொம்ப நேசமா இருக்கிறவங்கள நினைச்சும், ரொம்ப விரோதமா இருக்கிறவங்கள நினைச்சு 2 பேர்த்த நினைச்சு சொல்லும் பொழுது, எல்லார் மேலயும் ஒரு ஆண்மை ஒருமைப்பாடு, ஒரு அன்பு உருவாயிருதுங்க. அது ஏன் உருவாகுதுன்னா, நம்ம மனம்ங்கிற பார்வையில இருந்து பார்க்கும் பொழுது, நான் எப்பவுமே சொல்ற மாரி அந்த கண்ணாடி நம்ம ஒரு பல்ப் இருக்குதுன்னா, அந்த பல்புங்கிற அந்த அது மேல இருக்கிற அந்த கண்ணாடி தான் நம்மளுடைய மனம். அந்த கண்ணாடி மேல படிஞ்சிருக்கிற அழுக்குகள் தான் நம்மளுடைய எதிர்மறை உணர்வுகள். அந்த பல்புக்குள்ள இருக்கிற ஃபிலமென்ட் அந்த லைட், அந்த ஜோதி அதுதான் அறிவா இருக்குதுங்க. அதான் தெய்வமா இருக்கிறாங்க. நமக்குள்ள தெய்வம் இருந்தும் ஏன் நம்ம இவ்வளவு தப்பு பண்றோம், தொந்தரவுகள் மத்தவங்களுக்கு குடுக்குறோம். இதெல்லாம் பண்றது இந்த மனம்னுடைய அழுக்குகள். மனம்ங்கிற கண்ணாடி மேல படிஞ்ச அழுக்கு. இப்போ உதாரணமா நீங்க அந்த பல்ப் மேல ஒரு ஒரு கையில அழுக்கு தொட்டு, ஒரு சாம்பல் தொட்டு நீங்க பூசி விட்டுட்டு லைட்ட போட்டு பாருங்க. அது அந்த நிழல்லாம் வித்தியாசமா தெரியும். அசிங்கமா தெரியும் பார்க்கறக்கு. அது ஏன்னா, அது லைட்டினுடைய கோளாறு இல்ல. அந்த கண்ணாடி மேல படிஞ்சிருக்கிற அழுக்கினுடைய கோளாறு. அப்போ நம்ம என்ன பண்றோம், அந்த 4 வார்த்தைகள பயன்படுத்தி அந்த கண்ணாடிய வந்து துடைக்கிறோம் நல்லா. துணி வச்சு துடைக்கிற மாரி துடைக்கிறோம். துடைக்க வந்து பக்காவா கிளீன் ஆயிருது. எல்லாம் ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த உலகம் வந்து பிரகாசமா ஆயிருது. நீங்களும் பிரகாசமாயிடுறீங்க. உங்கள சுத்தி நீங்க பார்க்குற உலகமும், பார்க்குற மனிதர்களும், பார்க்கும் சூழ்நிலைகளும் பிரகாசமாக ஆகிறது. எனக்குள் இதுநாள் வரை தெரிஞ்சோ தெரியாமலோ பதிந்திருந்த எதிர்மறை உணர்வுகள் அனைத்தும் என்னை விட்டு முழுமையாக இந்த நிமிடத்தில் நீங்கிவிட்டது. அதற்காக நன்றி. எனக்குள் இருக்கும் இறைவா, உன்னை நான் நேசிக்கிறேன். அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்வர்சேஷனுக்குள்ள போறோம். அப்போ என் வாழ்க்கை எப்படி இருந்தது, எப்படி மாறிடுச்சு. ரொம்ப நினைக்கும் பொழுது ரொம்ப பிரகாசமா இருக்குது. சூப்பரா இருக்கு. ஹேப்பியா இருக்கேன். தைரியமா இருக்கேன். ரொம்ப தன்னம்பிக்கையா இருக்கேன். அப்படின்னு இந்த செல்ஃப் டாக்க நம்ம தொடர்ந்து நம்ம பண்ண நமக்கு திங்கட்கிழமை வேலை போறதுக்கு போர் அடிக்குது. எப்ப லீவ் வரும்னு எதிர்பார்த்துட்டு உட்கார்ந்திருக்கிற அந்த மனநிலையில மாறி போயிருது. இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கைய நம்ம பூர்ணமா முழுமையா வாழ முடியுது. தைரியமா இருக்க முடியுது. அப்போ அந்த எதிர்மறையான உணர்வுகள்ல பார்த்தீங்கன்னா, மகிழ்ச்சி தவிர வேற எல்லாமே எதிர்மறையா தான் இருக்குது. பயம், கோபம், வருத்தம், பொறாமை, எரிச்சல் இது எல்லாமே எதிர்மறை உணர்வுகள். இதுல எது எப்ப வந்தாலும் உடனடியா நீங்க பண்ண வேண்டியது, ஐ அம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ, ஐ லவ் யூ. ஒரு கடைக்கு போறீங்க, கடைக்காரர் ரொம்ப ராங் பண்றாருன்னா, ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்காரு? நம்ம கேட்கறத ஒழுங்கா குடுக்க மாட்டேங்கிறாரு. உங்களுக்கு தோணுச்சுன்னா உடனே நீங்க இத சொல்ல ஆரம்பிச்சிருங்க. ஐ அம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ, ஐ லவ் யூ. ஒண்ணா அந்த கடைய விட்டு வெளியில வந்துருங்க. வெளியில வந்ததுக்கப்புறம் அந்த ஆள் பத்தி மறந்துருங்க. இத சொல்லும் பொழுதே ஆட்டோமேட்டிக்கா மாறிருங்க. அவரும் மாறிருவார், நீங்களும் மாறிருவீங்க. அப்ப நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் எப்பல்லாம் நமக்கு கோவம் வருதோ, கட்டுக்கடங்காம கோவம் வரப்பல்லாம் நீங்க உடனடியா நமக்கு உள்ள பிரேக் போட வேண்டியது இந்த 4 வார்த்தைகள வச்சு தான். கம்ப்ளீட்டா எரேஸ் ஆயி போயிரும். கொஞ்ச நாள் கஷ்டமா இருக்கு பிராக்டிஸ் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்குங்கிற அந்த உணர்வே மாறி போயிரும். ஏன்னா கோபம் வந்து நேரடியா இதயத்துக்கு கெடுதல் பண்ற வேலை. நம்மளே நாமளே பாதிச்சுக்கிறோம். நமக்குள்ள இருக்கிற எல்லா நல்ல விஷயங்களும் போயிரும். அதான் சினத்தை பொருள் என்று கொண்டவன் கேடு நிலத்தரைந்தான் கைப்பிள்ளையாதற்றுங்கிறாங்க. ஓங்கி நிலத்துல அடிச்சா யாருக்கு கை வலிக்கும்? கை அடிச்சவங்களுக்கு கை தான் வலிக்கும். நிலத்துக்கு வலிக்க போகுது. அது மாதிரி சினமெனும் சேர்ந்தாரை கொல்லிங்கிறாங்க. இப்ப சினத்த வந்து நானும் இவ்வளவு நாளா ட்ரை பண்ண கண்ட்ரோல் பண்றதுக்கு. பட் இந்த 4 வார்த்தைகள பயன்படுத்தும்போது என் கோபம் கண்ட்ரோல் ஆகுற மாரி இதுவரைக்கும் எந்த மெத்தட்லயும் கண்ட்ரோல் ஆகல. கோவம் வந்தா அவ்வளவுதான். அது ஒரு 1 மணி நேரம் ஆயிரும் ரெடியா இருக்கு. இப்பல்லாம் ஒரு 5 நிமிஷம். இப்படியே சொன்னோம்னா டக்குன்னு கூல் ஆயிருது. அப்போ நம்மளுடைய எதிர்மறை உணர்வுகள் முதல்ல நம்ம கிளீன் பண்ணிக்கிறோம். நம்மள ஸ்டேபிள் பண்ணிக்கிறோம். அப்ப நீங்க உங்களுக்குள்ள இந்த ஒரு கண்ட்ரோல் வந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன். செல்ஃப் கண்ட்ரோல்ங்கிறது வந்துருச்சு. கோபத்த கண்ட்ரோல் பண்ண முடியுது. தேவையில்லாத ஆசைகள கண்ட்ரோல் பண்ண முடியுது அப்படின்னா,
உங்க மேலே தன்னம்பிக்கை ரொம்ப உங்களுக்கே இருந்துரும். அதுக்கப்புறம் எதை வேணாலும் சாதிச்சிடலாங்கிற நம்பிக்கையும் வந்துருது. அப்ப நீங்க சிஸ்டமேட்டிக்கா பிளான் பண்ணி ஒரு விஷயத்தை யோசிச்சீங்கன்னா ஈஸியா எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ரிலேஷன்ல இருக்கிற பிரச்சனைகள் தீர்ந்துருது. முதல் வீட்ல இருக்கிற பிரச்சனை தீர்ந்தாலே நமக்கு 90% எனர்ஜி சேவ் ஆயிருங்க. காலங்காத்தால வீட்ல சண்டை போட்டு வெளியில போய் பாருங்க, ஒரு வேலையும் ஓடாது. ஏன்னா ஃபுல் எனர்ஜி இங்க போயிருக்கும். அப்போ நம்ம செய்ய வேண்டியது இந்த 4 வார்த்தைகள தொடர்ந்து சொல்லிக்கிறது தான். வேற வந்து பெரிய ரகசியம்லாம் ஒண்ணும் கிடையாது இதுல. இன்னும் எனக்கு சரியா ஒர்க் ஆக மாட்டேங்குது. நெறைய பேரு சொல்றதே இல்ல. சொல்லாமயே ஒண்ணும் டெக்னிக் ஒர்க் ஆகல அப்படிம்பாங்க. எத்தன தடவ சொன்னீங்கன்னு கேட்டா, நான் ஒரு 2 டைம் சொல்லியிருப்பேங்க அப்படிம்பாங்க. கொஞ்ச நாள் சொல்லுங்க. கொஞ்ச நாளைக்கு வந்து காலையில 1/4 மணி நேரம், நைட்டு 1/4 மணி நேரம். இல்ல எப்பலாம் டைம் கிடைக்குதோ, ஒரு பஸ்ல டிராவல் பண்றப்போ, பைக்ல போறப்போ, ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்பலாம் சொல்லிட்டுருங்க. இல்ல எப்பலாம் எதிர்மறை உணர்வு வருதோ அப்பலாம் சொல்லுங்க. தொடர்ந்து சொல்ல சொல்ல 1 வாரம், 2 வாரம் சொல்லுங்க. அதே மாரி இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, எனக்கு இது எவ்வளவு எஃபெக்டிவா ஏன் ஒர்க் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச உடனே 4 பேருக்கு சொல்லணுங்கிற எண்ணம் எனக்கு வந்துச்சு. 4 பேத்துக்கு சொல்ல சொல்ல தான் எனக்கு கிளாரிட்டி கிடைச்சது இது மேல. இது என்ன? ஹோப்போனோபோனோ அப்படிங்கிற இந்த வார்த்தையே எனக்கு 4 நாள் ஆச்சு வாயில நுழையறக்கு. அதுக்கப்புறம் இது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிக் குடுக்கலான்னு போகும்பொழுது, எனக்கு ரொம்ப குழப்பங்கள், டயலமாலாம் வந்துச்சு. இது கிளாரிட்டி இல்லாத மாரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நல்ல டெப்த் கிளாரிட்டி கிடைச்சது. அப்போ ஒரு விஷயம், "யான் பெற்ற இன்பம் பெருக வையகம்ங்கிற" அந்த நோக்கம் எப்பவுமே இருக்கணும். யாரோ ஒருத்தருக்கா சொல்லிக் குடுக்கணுங்கிற எண்ணம் வேணும். வீட்ல இருக்கிறவங்களா இருக்கலாம், இல்ல நெருங்கிய நண்பரா இருக்கலாம். ஆனா இப்ப என்னன்னா, நெருங்கிய நண்பர் நெனைப்பீங்க, அவங்க இத சொன்னா கேட்க மாட்டாங்க. ஆனா யாரோ இவங்கள சொன்னா கேட்பாங்களான்னு நெனைப்பீங்க, அவங்க கேட்டா சொல்லுவாங்க, சொன்னா கேட்பாங்க. நெறைய நேரம் அப்படிதாங்க ஒர்க் ஆகுது. இது நமக்கு தெரிஞ்ச விஷயத்த வீட்ல இருக்கிறவங்களுக்கு சொல்லிக் குடுக்கலாம்னு நெனைச்சா கேட்க மாட்டாங்க. அதே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஸ்கூல்ல இருந்து ஒரே எப்பவுமே ஒண்ணாவே தான் இருப்போம் அப்படின்னா, அவங்களுக்கு போய் சொன்னோம்னா, "இதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. நான் இப்ப கேட்க விரும்பலைன்ருவாங்க." கேட்க விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க. ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். அது அவங்களுக்கு தேவையில்லைன்னு விட்டுற வேண்டியதுதான். அவங்க அவங்களுக்கு வந்து இது தேவைப்படாம இருக்கலாம். அப்ப யாருக்கு தேவை இருக்குதோ, யாரோ ஒருத்தருக்கு ரேண்டமா சொல்லுங்க. யாராவது ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணும். கஷ்டத்துல இருக்கிறாங்கன்னா உடனே போய் சொல்லுங்க. இது கோவப்பட்டீங்கன்னா இத சொல்லுங்க. குடும்பத்துல பிரச்சனை தீரணும்னா அத சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, யாரோ ஒருத்தருக்கு சொல்லிக் குடுக்கும் பொழுதுங்க, நமக்கு அது மேல இருக்கிற டெப்த் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. அப்ப என்னைக்குமே வந்து ஒரு விஷயம் நல்லது கிடைச்சா உடனே 4 பேருக்கு சொல்லணுங்கிற அந்த அடிப்படையான ஒரு ஹேபிட்ட வளர்த்திக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஸோ ஐ அம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ, ஐ லவ் யூ. இதுதான் நம்மளுடைய மந்திர வார்த்தையே. இதுல இருக்கிற அவ்வளோ பவர் இருக்குங்க. ஸோ நம்ம நேசமா இருக்கிறவங்கள, நெருக்கமானவங்கள நெனச்சு ஐ அம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ, ஐ லவ் யூ சொல்லிக்கிறோம். ரொம்ப விரோதமா இருக்கிறவங்கள நெனச்சு சொல்லிக்கிறோம். அது ஒரு ஆளா இருக்கலாம், 10 ஆளா இருக்கலாம். ஒவ்வொரு ஆளா நெனச்சு நெனச்சு நீங்க சொல்ல 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 அது அவங்க எல்லாரும் நல்லவங்களா மாறுறத நீங்களே உணர ஆரம்பிச்சுருவீங்க. ஐ அம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ, ஐ லவ் யூ. ஐ அம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ, ஐ லவ் யூ. ஐ அம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ, ஐ லவ் யூ. ரொம்ப விரோதமா இருக்கிறவங்கள நெனச்சுக்கங்க. ரொம்ப கடுப்பேத்துறாங்க. ஐ அம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ, ஐ லவ் யூ. ஐ அம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ, ஐ லவ் யூ. ஐ அம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ, ஐ லவ் யூ. ஐ அம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ, ஐ லவ் யூ. ஐ அம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ, ஐ லவ் யூ. ஐ அம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ, ஐ லவ் யூ. ஐ அம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ, ஐ லவ் யூ. ஐ அம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ, ஐ லவ் யூ. என்னை மன்னியுங்கள். நான் மன்னிப்பு கேட்கிறேன். நன்றி. நான் உங்களை நேசிக்கிறேன். நான் செய்த குற்றங்களுக்காக நான் வருந்துகிறேன். என்னை மன்னியுங்கள். நன்றி. நான் உங்களை நேசிக்கிறேன். நமக்குள் இருக்கும் இந்த பரம்பொருளோடு, இறைவனோடு, பரமாத்மாவோடு நெருக்கமான தொடர்பில்
நம்மை கொண்டு வர செய்வது இந்த ஹோபோனோபோனோவின் அடிப்படையான நோக்கம். நம்மளை நம்ம நேசிக்க பழகிட்டா உலகம் நம்மளுடைய நேசத்துக்கு உட்பட்டு வந்துடும். நம்ம மேலேயே நமக்கு அன்பு இல்லை, நேசம் இல்லைன்னா வெளியில் இருக்கிறவங்க மேலே எப்படி வந்துடும்?